அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணி ஆகுது. நைட்டு ஒரு 2 மணிக்கெலாம் வந்துட்டு இங்கே தான் இந்த நைஸ் ரோட்டில் தான் போட்டு தூங்கணும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேரு ரிங் ரோடு ஹைதராபாத்தில். அங்கே தான் போட்டு தூங்கணும். கேட்டில் எல்லாம் பில்லு எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். பில்லு எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். கூப்பிடுவாங்க. உள்ளே கூப்பிட்டோடனே போய்ட்டு லோடு இறக்க வேண்டியதான். எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. வெயில் வேறு பட்டியை கிளப்புது 8 மணிக்கே காலையில். பாருங்க ஹைதராபாத்தில் பில்டிங்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம எட்டுன்னு வந்துங்கிறது மிஷினரி ஐட்டம் தான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தேவையான மிஷினரி ஐட்டம் தான் எட்டு வந்துருக்குது. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மணி ஆகுது சாயந்தரம். இப்போ தான் உள்ளாவே விட்டுருக்காங்க. உள்ளே வந்து லோடு எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி முடிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியும் 3 மணி ஆகிடுச்சு. எப்படியும் லோடு அடுத்த லோடு நாளைக்கு தான். அது என்ன ஏதுன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். அதான் உள்ளாவே லோடு இறக்குறாங்க. இறக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சி வச்சுக்கிறாங்க. லோடு இறங்கினேங்கிறாங்க. இப்போ தான் இறக்கி முடித்தாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். பார்த்திங்கன்னா லோடு இறக்கி ஆயிடுச்சு. இறக்கிட்டு பில்ல எல்லாம் ரிசீவெல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா இப்போ ரிசீவ் வாங்கினா தான் நம்மளால் அந்த லோடு எடுத்துகிட்டு வந்ததுக்கான அமௌண்ட்டு நம்மளால் வாங்க முடியும் அவங்க ஆஃபீஸில். ரிசீவ்டு வாங்கியாச்சு. ரிசீவ்டும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. அப்படியே இப்போ வண்டி எடுத்துன்னு பொறுமையாக கிளம்பிட்டோம். எங்கன்னா மறுபடியும் நாளைக்கு தான். இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போவே 5 மணி ஆயிடுச்சு. மேகலாம் இருட்டின்னு கிடக்குது. மழை வேறு ஃபுல்லாக இங்கெல்லாம் ஹைதராபாத்தில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இன்னும் இப்போ எப்போ மழை வரும்னு தெரியாது. அப்படியே ஆஃபீஸ் போயினே இருக்கிறேங்க. நாளைக்கு லோடு சொல்லியிருக்காங்க காலையிலேயே. என்ன லோடுனா உங்களுக்கு என்ன லோடுன்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஹைதராபாத்து நமக்கு இப்போ வந்து நம்ம லோடெல்லாம் இறக்கி நம்ம முடிச்சுட்டு போயினே இருக்கிற ஆஃபீஸுக்கு தான். ரிசீவ்டு அதான் வாங்கியாச்சு. நமக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க எப்படியும் இன்னொரு 2 நாளில். ஒவ்வொரு ஆஃபீஸில் வந்து உடனே கூட நம்ம ரிசீவ்டு அனுப்பிச்சு உடனே ஒரு அரை மணி நேரத்தில் போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ரிசீவ்டு வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஆஃபீஸ் கொரியர் பண்ணால் தான் நம்ம வரக்குள்ளே ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த அட்வான்ஸு வந்து வச்சு தான் நம்ம ஹைதராபாத் வரையும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரிசீவ்டு அனுப்பினா மட்டும்தான் எந்த ஆஃபீஸை பொறுத்த வரையும் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் போடுவாங்க. அதாவது 50% அமௌண்ட் வந்து நமக்கு போட்டுருவாங்க அட்வான்ஸாக. மீதி அமௌண்ட்டை வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸில் வந்து 90% அமௌண்ட்டு போட்டுருவாங்க. 10% அமௌண்ட்டு தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கமிஷன் போக மீதி நமக்கு அமௌண்ட்டு நம்ம போட்டு விட்ருவாங்க. அப்படி தான் நாமளும் வந்தோம். ஆஃபீஸ் மூலிமா தான், டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலிமா தான். இப்போ அடுத்து நம்ம ஹைதராபாத்லேருந்து நம்ம இந்த ரிங் ரோட்லேருந்து போயிட்டே இருக்கோம். போயிட்டு அடுத்த ஆஃபீஸ் போயிட்டு பார்த்துட்டு லோடு புக் பண்ணிட்டு அதில் லோடு சொல்லியிருக்காங்க. என்ன லோடுன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைதராபாத்தோட மெமரிஸ் அனுபவம் ஏதாவது இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கமெண்டில் நமக்கு என்னன்றது உங்களோட இதை ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லோடு நம்ம நாளைக்கு என்ன ஏற்றுறோன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம். பாருங்க, இங்கெல்லாம் மழையே பேஞ்சிருக்கு போல். ரோட்லாம் அப்படியே தண்ணியாக இருக்குது. இதெல்லாம் மழை பேஞ்சிருப்போம். நம்ம வரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேஞ்சிருக்கும் போல். இங்கெல்லாம் முன்னே போக மழை எங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் நன்றி.